In today's lecture, we shall discuss about large sample test based on normal distribution for difference of means. Previous classல single mean பற்றி பார்த்துருக்கோம். இதில் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பாப்புலேஷன் வித் டிஃப்ரென்ஸ் மீன்ஸில் ப்ராப்ளம் வந்ததுன்னா எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். Suppose two independent large samples of sizes n1 and n2 are drawn from two populations with the means mu1 and mu2 and standard deviations sigma 1 and sigma 2. பாப்புலேஷன் ஃபஸ்ட் பாப்புலேஷனை P1ன்னு எடுத்துக்கிறேன், ரெண்டாவது பாப்புலேஷனை P2ன்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் பாப்புலேஷனுடைய மீன் வந்து mu1, செகண்ட் பாப்புலேஷனுடைய மீன் வந்து mu2. இந்த பாப்புலேஷன் 1லிருந்து ஒரு சாம்பிள் சைஸ் இருக்கிறேன், அதனுடைய மீன் வேல்யூ x1 பார். இந்த சாம்பிள் சைஸினுடைய கவுண்ட் வந்து 30 விட அதிகமாக இருக்கணும், அப்போ தான் அதை லார்ஜ் சாம்பிள்ஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது பாப்புலேஷன்லேருந்து ஒரு சாம்பிள் சைஸ் இருக்கிறேன், அது n2, அதனுடைய மீன் வேல்யூ x2 பார். இப்போ இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சாம்பிள் மீன் வந்ததுன்னா அது மாதிரியான ப்ராப்ளத்துக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2. இதில் சிக்மா 1ங்கிறது ஃபஸ்ட் பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மா 2ங்கிறது செகண்ட் பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். x1 பார் ஃபஸ்ட் சாம்பிள் மீன், x2 பார் செகண்ட் சாம்பிளினுடைய மீன். n1 ஃபஸ்ட் சாம்பிள் சைஸ், n2 செகண்ட் சாம்பிளினுடைய சைஸ். இதில் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான நோட்டேஷன் வந்து சிக்மா 1 அண்ட் சிக்மா 2. இன் மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளத்தில் பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பதில் எதை யூஸ் பண்ணுவோம்னா சாம்பிளினுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் S1 S2ன்னு யூஸ் பண்ணுவோம். சிக்மா 1ன்னு இருக்க வேண்டிய இடத்துல இன் பிளேஸ் ஆஃப் சிக்மா 1ல் S1 யூஸ் பண்ணணும், இன் பிளேஸ் ஆஃப் சிக்மா 2வில் S2வை சப்ஸ்டியூஷன் பண்ணணும். இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுனா x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் s1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் s2 ஸ்கொயர் பை n2. x1 பார் x2 பார் சேம் நோட்டேஷன். S1ங்கிறது ஃபஸ்ட் சாம்பிளினுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், S2ங்கிறது செகண்ட் சாம்பிளுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், n1 ஃபஸ்ட் சாம்பிள் சைஸ், n2 செகண்ட் சாம்பிளுடைய சைஸ். பெரும்பாலான ப்ராப்ளத்தில் சாம்பிளினுடைய ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் இருக்கும். நீங்கள் அப்போ அந்த ப்ராப்ளத்தை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். இதில் இசட்னுடைய மதிப்பு 1.96. நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ ஒரு வேளை நெகட்டிவ் நம்பராக வந்திருந்ததுன்னா அதை மாடலஸ் எடுத்து பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றணும். பாசிட்டிவ் வேல்யூவாக மாற்றினதுக்கு அப்புறமா 1.96 கூட கம்பேர் பண்ணுறீங்க. அதனுடைய மதிப்பு 1.96 விட லெஸ் தென்னாக வந்திருந்ததுன்னா அந்த நல் ஹைபாத்திசிஸை 5% லெவலில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதனுடைய மதிப்பு 1.96 விட அதிகமாக வந்திருந்ததுன்னா நல் ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணுவோம். இது எதுக்குன்னா 5% லெவல் ஆஃப் அக்செப்டன்ஸ் ரிஜெக்ஷன்ஸில். லெவல் ஆஃப் 1% சிக்னிஃபிகன்ஸ். இதில் இசட்னுடைய மதிப்பு 2.58. நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ 2.58 விட லெஸ் தென்னாக வந்ததுன்னா நல் ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதனுடைய மதிப்பு 2.58 விட அதிகமாக இருந்ததுன்னா நல் ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணிடலாம். Problem 1. The mean of two samples of 1000 and 2000 members are respectively 67.5 and 68 inches. Can they be regarded as drawn from the same population with the standard deviation of 2.5 inches? ரெண்டு சாம்பிளும் சேம் பாப்புலேஷன் வித் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2.5 inchesன்னு இருக்குது. இப்போ சாம்பிள் 1னுடைய சைஸ் வந்து 1000, சாம்பிள் 2னுடைய சைஸ் வந்து 2000. சாம்பிள் 1னுடைய மீன் வந்து 67.5 inches, சாம்பிள் 2னுடைய மீன் வந்து 68 inches. இப்போ இதில் என்ன கேட்டிருக்கேன்னா இந்த ரெண்டு சாம்பிளும் ஒரே பாப்புலேஷன்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கிறாங்களா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ சென்னை சிட்டியை எடுத்துக்கலாம். அதிலேருந்து ஒரு 1000 மெம்பர்ஸை ஒரு குரூப்பாக எடுக்கிறோம். அவங்களுடைய மீன் ஹைட் 67.5. இன்னொரு குரூப் இருக்குது 2000 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய குரூப், அதனுடைய மீன் ஹைட் 68 inches.
இப்போ இந்த 2 டிஃப்ரெண்ட்டான குரூப்பும் சென்னை பாப்புலேஷன் சிட்டியிலேருந்து டெரைவ் பண்ணியிருக்கிறாங்களா? இப்போ கேள்வி என்னென்னா, இப்போ கொடுத்துருக்கிறது N1 N2 2 டிஃப்ரெண்ட்டான குரூப். இந்த 2 டிஃப்ரெண்ட்டான குரூப்பும் ஒரே பாப்புலேஷன்லேருந்து எடுத்ததா? இதான் வந்து கேள்வி. ஒரே பாப்புலேஷன்லேருந்து டெரைவ் பண்ணியிருக்கிறாங்களா? இதை மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம கையில் 2 டிஃப்ரென்ஸான மீன்ஸ் இருக்கா? அப்போ இது டைப் 2. டைப் 2க்கு x1 பார் மைனஸ் x2 பாருங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ என்னென்ன டீட்டெயிலெலாம் தேவை அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். சாம்பிள் 1 x1 பார்னுடைய வேல்யூ 67.5, n1 மதிப்பு 1000, சிக்மா 1 ரெண்டு பாப்புலேஷனுக்கும் ரெண்டு சாம்பிள் பாப்புலேஷனுக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா 1 வேல்யூ 2.5. அடுத்தது சாம்பிள் 2ல் x2 பார்னுடைய வேல்யூ 68, n2 மதிப்பு 2000, ரெண்டாவது குரூப்பில் 2000 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் 2.5. இப்போ the two given samples are large samples. எப்படி நாம் இது லார்ஜ் சாம்பிள்ஸ்னு கன்க்ளூஷனுக்கு வரும்? எப்போல்லாம் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னுடைய வேல்யூ 30 விட அதிகமாக போகுதோ அது மாதிரியான சாம்பிள்ஸ்லாம் லார்ஜ் சாம்பிள்னு சொல்லுவோம். அப்போ ஸ்மால் சாம்பிள்ஸ்னால் என்ன? ஸ்மால் சாம்பிள்ஸ் பற்றி அதுக்கு அடுத்து வரக்கூடிய செஷன்ஸில் பார்க்க போகிறோம். இப்போ null hypothesis mu1 equal to mu2, the samples belong to the same population. n1ங்கிற சாம்பிளும் n2ங்கிற சாம்பிளும் இவங்க ரெண்டு பேரும் ஒரே பாப்புலேஷனில் தான் டெரைவ் ஆகிருக்கலான்றதை செக் பண்ண போகிறோம். ஃபார்முலா x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ரூட் ஆஃப் சிக்மா 1 ஸ்கொயர் பை n1 ப்ளஸ் சிக்மா 2 ஸ்கொயர் பை n2. x1 பார்னுடைய வேல்யூ 67.5, x2 பார்னுடைய வேல்யூ 68, root of 2.5 the whole square by 1000 plus 2.5 the whole square divided by 2000. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஆன்சர் -5.15. இது நெகட்டிவ் நம்பராக இருக்குது. இப்போ இந்த நெகட்டிவ் நம்பரை மாடலஸ் எடுத்து பாசிட்டிவ் நம்பராக மாற்றுறோம். த டேபிள் வேல்யூ ஆஃப் மாடலஸ் ஆஃப் இசட் அட் 1% லெவலில் 2.58. உங்களுக்கு ப்ராப்ளத்தில் 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸாக அல்லது 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸான்னு மென்ஷன் பண்ணலை. அது மாதிரி மென்ஷன் பண்ணலாம், நீங்களே எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா ப்ராப்ளத்துலேயும் பெரும்பாலும் அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ நல் ஹைபாத்திசிஸை அக்செப்ட் பண்ணிக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ எதை விட கம்மியாக இருக்கணும்? டேபிளர் வேல்யூவை விட கம்மியாக வரணும். இப்போ கால்குலேட் என்ன வேல்யூ பண்ணியிருக்கிறோம்? 5.15. ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் டேபிளர் வேல்யூ என்ன? 2.58. இது கரெக்டாக? டெஃபினெட்லி நாட். இது அக்செப்டபிள் கிடையாது. அதனால் நல் ஹைபாத்திசிஸை ரிஜெக்ட் பண்ணுறோம். இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சாம்பிளும் ஒரே பாப்புலேஷன்லேருந்து டெரைவ் பண்ணது கிடையாது. H0 is rejected at 1% level of significance, and so the two samples cannot be regarded as belonging to the same population. சரி, நான் 1% level of significance பற்றி சொல்லிட்டேன். இதை 5% level of significanceல அக்செப்ட் பண்ண முடியுமா இந்த null hypothesis? Just think about it. Problem 2. The sales manager of a large company conducted a sample survey in two places A and B, taking 200 samples in each case. ஒரு சேல்ஸ் மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பிளேசஸில் ஒவ்வொரு பிளேஸ்லையும் 200 மெம்பர்ஸ் எடுத்து ஒரு சர்வே பண்ணுறாரு. The results were the following table. அங்கே என்ன சர்வே பண்ணியிருக்கிறது இந்த ஃபாலோயிங் டேபிள் இருக்குது. Test whether the average sale is the same in two areas at 5% level. இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஏரியாஸ்லேயும் ஒரே விதமான சேல்ஸாக நடக்குதான்றது தான் இப்போ கேள்வி. ஒவ்வொரு பிளேஸ்லையும் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? பிளேஸ் ஏவிலையும் 200 மெம்பர்ஸ், பிளேஸ் பிலையும் வந்து 200 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ பிளேஸ் ஏவில் ஆவரேஜ் வேல்யூ அவர் டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் சேல் எவ்வளோனா 2000 ருபீஸ், அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 200 ருபீஸ். பிளேஸ் பியில் ஆவரேஜ் சேல் வந்து 1700, அதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூ 450. இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த டீட்டெயிலாம் கம்பைன் பண்ணி நான் சாம்பிள் 1க்கான ஒரு டேபிளர் காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், சாம்பிள் 2க்கு ஒரு டேபிளர் காலம் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். சாம்பிள் 1 x1 பார்னுடைய வேல்யூ 2000. அடுத்தது ரெண்டு பிளேஸ்லேயும் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து
செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாம்பிள் 1லேயும் 200 மெம்பர்ஸ், சாம்பிள் 2லேயும் 200 மெம்பர்ஸ். S1 வந்து 200, S2 வந்து 450. S1ங்கிறது சாம்பிள்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், S2ங்கிறது சாம்பிள்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஃபஸ்ட் ப்ராப்ளத்தில் எப்படி இருந்தது? பாப்புலேஷனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்தது, சிக்மா 1 சிக்மா 2 வந்திருந்தது. இப்போ ரெண்டாவது ப்ராப்ளத்தில் சாம்பிள்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்திருக்கு. இது மாதிரி தான் உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. இப்போ சிக்மா 1 S1ஆலையும் சிக்மா 2 S2லையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். மற்ற ப்ரொசீஜரில் அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் போதும், ஆன்சர் கிடச்சிரும். x1 bar minus x2 bar divided by root of s1 square by n1 plus s2 square by n2. இப்போ வேல்யூஸை சப்ஸ்டியூஷன் பண்ண போது x1 பார்னுடைய வேல்யூ 2000, x2 பார்னுடைய வேல்யூ 1700, ரூட் ஆஃப் 200 ஸ்கொயர் பை 200 ப்ளஸ் 450 ஸ்கொயர் பை 200, 300 டிவைடட் பை 334.8, 8.62ன்னு கிடைக்குது. இது இருக்கிறதே பாசிட்டிவ் வேல்யூ தான். டேபிளர் வேல்யூ அட் 5% லெவலில் 1.96. இப்போ கால்குலேட்டட் வேல்யூ எதை விட கம்மியாக இருக்கணும்? டேபிளர் வேல்யூ விட கம்மியாக வருதான்னு செக் பண்ணணும். கால்குலேட் பண்ணது என்ன? 8.62. இது 1.96னுடைய வேல்யூ விட கம்மியாக வருமா? நிச்சயமாக இல்லை. இப்போ இதையும் என்ன பண்ணுறோம்? ரிஜெக்ட் பண்ணுறோம். The calculated value of Z is greater than the table value of Z. H0 is rejected at 5% level of significance. So the average cell is not the same in two areas. ரெண்டு ஏரியாவிலையும் ஒரே விதமான சேல்ஸ் நடக்கிறது இல்லைன்னு அந்த சேல்ஸ் மேனேஜர் கன்க்ளூஷனுக்கு வர்றார். சரிப்பா, இதை 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் இதை அக்செப்ட் பண்ண முடியுமான்றதை திங்க் பண்ணுங்கள். Then the final problem, a mathematics test was given to 50 girls and 75 boys. The girls made an average grade 76 with a standard deviation of 6, while boys made an average grade of 82 with a standard deviation of 2. Test whether there is any significant difference between the performance of boys and girls at 5% level. ஒரு மேக்ஸ் டெஸ்ட்டில் எத்தனை கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க? 50 கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பாய்ஸ் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா 75. இதில் கேர்ள்ஸ்னுடைய ஆவரேஜ் 76, பாய்ஸ்னுடைய ஆவரேஜ் வந்து 82. பாய்ஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய வேல்யூ 2, கேர்ள்ஸ்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுடைய மதிப்பு 6. இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேர்ள்ஸ்னுடைய மார்க்கும் பாய்ஸ்னுடைய மார்க்குக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? Test whether there is any significant difference between the performance of boys and girls. இப்போ இந்த டெஸ்ட்டில் பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒரே விதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்களா, அல்லது இவங்க 2 பேர் எடுத்துக்கூடிய மார்க்குக்கும் வித்தியாசம் இருக்குதான்றது செக் பண்ணணும். இப்போ கொடுத்துருக்கூடிய டீட்டெயிலை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். சாம்பிள் 1 வந்து கேர்ள்ஸ், சாம்பிள் 2 வந்து பாய்ஸ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் கேர்ள்ஸினுடைய மீன் வேல்யூ 76, எத்தனை மெம்பர்ஸ் எடுத்துருக்காங்க? 50 மெம்பர்ஸ். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 6. பாய்ஸ்னுடைய மீன் வேல்யூ 82, எத்தனை மெம்பர்ஸ் சாம்பிள்ஸ் எடுத்துருக்காங்க? 75 மெம்பர்ஸ். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2. நல் ஹைபாத்திசிஸை நான் என்ன எடுத்துருக்கேன்னா, தேர் இஸ் நோ எனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இந்த டெஸ்ட்டில் பாய்ஸும் கேர்ள்ஸும் ஒரே விதமான மார்க் தான் எடுத்துகிட்ருக்காங்கன்னு இது என்னுடைய அசம்ஷன். இது நல் ஹைபாத்திசிஸ். இது ரெண்டாவது ஹைபாத்திசிஸ், இல்லை பாய்ஸினுடைய மார்க்ஸுக்கும் கேர்ள்ஸினுடைய மார்க்குக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குதுன்றது அல்டர்னேட் ஹைபாத்திசிஸ். இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் பண்ணுறோம். இதில் x1 பார்னுடைய வேல்யூ வந்து என்ன? x1 பார் 76, x2 பார் வந்து 82, ரூட் ஆஃப் இதெல்லாம் சாம்பிள்னுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக யூஸ் ஆகுது. அப்போ சிக்மா 1 S1ஆலையும் சிக்மா 2 S2 ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். 6 ஸ்கொயர் பை 50 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பை 75 மைனஸ் 6 டிவைடட் பை 0.88. ஆன்சர் வந்து -6.82ன்னு கிடைக்குது. இதனோட மாடலஸ் எடுத்திங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்குது. டேபிள் வேல்யூ ஆஃப் Z அட் 5% லெவலில் 1.96. இப்போ கால்குலேட் பண்ணக்கூடிய வேல்யூ 6.82, ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 1.96. இது கரெக்டான
இது ஸ்ட்ரிக்ட்லி லிசன், இது தப்பு. அப்போ இதுலேயும் வந்து என்ன பண்ணுறோன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறோம். H naught is rejected at 5% level of significance. So there exists significant difference between the performance of boys and girls. இந்த டெஸ்ட்டில் பாய்ஸ்னுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கும் கேர்ள்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்ற கன்க்ளூஷனுக்கு வரும். Thank you so much for your listening and have a great time.